வணக்கம். இது 8 திக்கும் இன்று வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசுடனான ஆளுநரின் மோதல் போக்கு எதிரொலி. குடியரசுத் தலைவரை வியாழக்கிழமை சந்திக்கின்றனர் அமைச்சர் ரகுபதி தலைமையிலான குழுவினர். சட்டப்பேரவையில் அசாதாரண சூழலை உருவாக்கியது ஆளுநர் உரைதான். சபாநாயகர் அப்பாவு விளக்கம். புதுக்கோட்டை வேங்கை வயலில் குடிநீரில் மனித கழிவுகளை கலந்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எதையும் ஆதாரத்துடன் பேச வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக வெளிநடப்பு. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவில் மெஜாரிட்டி இல்லாததால் உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையத்தில் OPS முறையிடவில்லை. பொதுக்குழு தொடர்பான வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதம். அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைப்பு. தெற்கிலிருந்து தோன்றியதுதான் சனாதன தர்மம் என ஆளுநர் RN ரவி பேச்சு. இந்தியா ரிஷிகளாலும் முனிவர்களாலும் உருவாக்கப்பட்டதாகவும் விளக்கம். சீர்திருத்தம், மாற்றம், முன்னேற்றம் எனும் பாதையில் பயணிக்கிறது. இந்தூர் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம். ஜோஷிமத் நகரம் ஆண்டிற்கு 2.5 அங்குலம் மூழ்கி வருகிறது. ஆய்வில் அதிர்ச்சி தகவல். அஜித், விஜய் படங்கள் உலகம் முழுவதும் ரிலீஸ். ரசிகரின் மரணத்தில் முடிந்த கொண்டாட்டம். சென்னை அருகே பூவிருந்தவல்லியில் வாரிசு துணிவு பட கொண்டாட்டத்தின் போது ஹீலியம் பலூன் வெடித்தது. விஜய், அஜித் ரசிகர்கள் தெரித்து ஓட்டம். தொழில்நுட்ப கோளாறு எதிரொலி. அமெரிக்காவில் திடீரென ஒட்டுமொத்தமாக தரையிறக்கப்பட்ட விமானங்கள். அரசு தயாரித்து வழங்கிய உரையில் சில பகுதிகளை படிக்காமல் ஆளுநர் RN ரவி தவிர்த்த விவகாரம் தொடர்பாக முறையிட குடியரசுத் தலைவரை வியாழக்கிழமை காலை தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகள் சந்திக்க உள்ளனர். 2023ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. அப்போது ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த அறிக்கையில் இடம்பெற்ற சில பகுதிகளை படிக்காமல் தவிர்த்துவிட்டு வேறு சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார். இதையடுத்து ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் அதனை வாசித்துக் கொண்டிருக்கும் போதே ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார். இதையடுத்து தமிழ்நாடு அரசின் உரையை முழுமையாக படிக்காதது, பேரவையில் தேசிய கீதம் இசைக்கும் முன்பாகவே ஆளுநர் வெளியேறியது உள்ளிட்ட விவகாரங்களை அவை விதிமீறல்களாக தமிழ்நாடு அரசு கையில் எடுத்துள்ளது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் முறையிடுவதற்காக தமிழ்நாடு சட்ட அமைச்சர் ரகுபதி மற்றும் திமுக மக்களவைக் குழு தலைவர் TR பாலு, ராசா MP உள்ளிட்டோர் நேரம் கேட்டிருந்தனர். அவர் வியாழக்கிழமை காலை 11:45 மணிக்கு நேரம் ஒதுக்கியதை அடுத்து ஆளுநருக்கு உரிய அறிவுரை வழங்க வேண்டும் என மனு அளிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசுத் தலைவரிடம் முதலமைச்சர் ஸ்டாலினின் கடிதத்தை தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகள் வழங்க உள்ளனர்.
சட்டப்பேரவையில் அசாதாரண சூழலை உருவாக்கியது அரசோ அவையோ அல்ல, ஆளுநர் உரைதான் என்று கூறியுள்ள சபாநாயகர் அப்பாவு, முதலமைச்சரின் மதிநுட்பத்தால் இந்தியா முழுவதும் உள்ள சட்டமன்ற மாண்புகள் காப்பாற்றப்பட்டுள்ளன என்றார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 9ஆம் தேதி ஆளுநர் உரையின் போது நிகழ்ந்தவை குறித்து தானாக முன்வந்து சபாநாயகர் அப்பாவு விளக்கம் அளித்தார். ஆளுநர் உரையில் இருப்பவைகளுக்கு அரசே பொறுப்பு என்றும் அதை அவர் கடந்து சென்றதால் அவையில் அசாதாரண சூழல் ஏற்பட்டதாக சபாநாயகர் கூறினார். ஆளுநர் ஒரு சில விஷயங்களை திருத்தியும் புகுத்தியும் பேசியதை தொடர்ந்து சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் முதலமைச்சர் அதை கவனித்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கண்ணியத்துடன் இருக்க வேண்டும் என அவை மரபை காத்ததாகவும் கூறினார். ஆளுநர் உரையை வாசிப்பதற்கு மட்டுமே அவருக்கு உரிமை என்றும் அதில் இருப்பவற்றை மாற்றுவதற்கு அனுமதி இல்லை எனவும் சபாநாயகர் கூறினார். ஆளுநர் பேசிய போது சில உறுப்பினர்கள் முழக்கமிட்டது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற சபாநாயகர் வருங்காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் கூறினார். ஒரு அசாதாரண சூழலை உருவாக்கியது இந்த அரசு அல்ல, இந்த அவை அல்ல. மாண்புமிகு கவர்னர் ஆளுநர் அவர்கள் பேசும்போது ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. ஆனால் மதிநுட்பத்தோடு அதை மிக துல்லியமாக அந்த நேரத்திலே மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்த காரணத்தினால்தான் இந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பு காப்பாற்றப்பட்டு விட்டது மட்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஆளுநர்களுடைய உரிமை எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த சட்டமன்றம் நடந்து முடிந்த. தொடர்ந்து பேசிய சபாநாயகர் அப்பாவு 1988ஆம் ஆண்டு பாத்திமா பேவி ஆளுநராக இருந்தபோது எதிர்க்கட்சியினர் பேரவையின் இருக்கையின் மேல் எழுந்து நின்று வாயில் கருப்பு துணி கட்டி குழப்பத்தை ஏற்படுத்தினர் என்று கூறினார். மேலும் 2012ஆம் ஆண்டு ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவிற்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதிர்க்கட்சியினர் செயல்பட்டு தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டதையும் அப்பாவு குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் நடந்தது போன்ற அசம்பாவிதம் சம்பவமோ தர்ணாவோ இருக்கையில் ஏறி நின்று போராட்டம் போன்ற தவறான நிகழ்வு எதுவும் நடைபெறவில்லை என்று கூறிய சபாநாயகர் அதன் அடிப்படையில் தான் தன்னுடைய தீர்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் ஆளுநர் உரைக்கு வருத்தமும் நன்றியும் தெரிவித்து தீர்மானத்தை திமுக எம்எல்ஏ கம்பம் ராமகிருஷ்ணன் முன்மொழிந்தார். அந்த தீர்மானத்தில் தமிழ்நாடு அரசால் அனுப்பப்பட்டு ஆளுநரால் இசைவளிக்கப்பட்டு பேரவைக்கு வழங்கப்பட்ட உரையில் சில பகுதிகளை இணைத்தும் விடுத்தும் ஆளுநர் உரையாற்றியமைக்கு இப்பேரவை தனது வருத்தத்தை பதிவு செய்கிறது. பேரவையின் மாண்பினை போற்றும் வகையில் 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் நாள் பேரவையில் பதிவு செய்யப்பட்ட ஆளுநர் பேருரைக்கு இப்பேரவை உறுப்பினர்கள் நன்றியுடையவர்களாவர் என்றும் கூறினார். உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய அதிமுக எம்எல்ஏ KP முனுசாமி பேரவையில் உரையாற்றிவிட்டு ஆளுநர் அமர்ந்த பிறகு முதலமைச்சரை பேச அனுமதித்திருக்க கூடாது என்று குறிப்பிட்டார். ஆளுநர் உரைக்கு எதிராக தீர்மானமும் கொண்டு வந்திருக்க கூடாது என்றும் அவர் கூறினார். இத்தீர்மானத்தின் மீது எம்எல்ஏக்கள் சதன் திருமலைக்குமார், JJ பிரின்ஸ், MH ஜவாஹிருல்லா, ER ஈஸ்வரன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் உரையாற்றினர். நீட் தேர்வை அமல்படுத்துவதற்கான சட்டம் தங்களை மீறி நிறைவேற்றப்பட்டு விட்டதாகவும் ஆனால் தமிழ்நாட்டில் நீட் தேர்வை தாங்கள் நுழையவிடவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்பதுதான் அதிமுகவின் நிலைப்பாடு என்றார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் பொன்முடி, நீட் தேர்வை தமிழ்நாட்டிற்குள் நுழைய விடாமல் தடுத்தவர் கருணாநிதி என்றார். மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தபோது நீட் தேர்வு வந்தது என நாட்டுக்கே தெரியும் என்றும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் நீட் தேர்வு வந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தவரை நீட் தேர்வு வரவில்லை என்பதை ஒப்புக்கொள்வதாக கூறிய முதலமைச்சர், யார் ஆட்சியில் நீட் தேர்வு வந்தது என்பதை தான் சொல்ல வேண்டியதில்லை என்றும் கூறினார். நீட்டை கொண்டு வரும் அதிகாரம் மத்திய அரசிடம் இருந்ததாகவும் 2010ஆம் ஆண்டு டிசம்பரில் திமுக அமைச்சர் அதற்கு ஒப்புதல் கொடுத்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர், நீட் தேர்வு குறித்த சட்டம் தங்களை மீறி நிறைவேற்றப்பட்டு விட்டதாகவும் ஆனால் திமுக ஆட்சியில் நீட் தேர்வை நுழைய விடவில்லை என்றும் கூறினார். அதிமுக ஆட்சியில் இருந்தபோது நீட் தேர்வை தடுக்க முடியாதது ஏன் என்றும் வினவினார். நீட் குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இருக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவும் உச்சநீதிமன்றத்தில் நீட்டுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்ததாகவும் கூறினார்.
அப்போது பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், அதிமுக அனுப்பிய தீர்மானத்தை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பியதை சட்டப்பேரவையில் ஏன் சொல்லவில்லை என்று கேள்வி எழுப்பினார். மேலும் குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் இருந்து 3 முறை நீட் விலக்கு மசோதா குறித்து விளக்கம் கேட்டுள்ளதாகவும், எப்போதேனும் நீட் தேர்வில் விலக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்தார். ஆனால் நீட் தேர்வு விவகாரத்தில் காங்கிரஸ், திமுக தான் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்வது எப்படி என்ற ரகசியத்தை வெளியிட்டால் நன்றாக இருக்கும் என்று அதிமுக உறுப்பினர் KP முனுசாமி தெரிவித்தார். அத்துடன் நீட் தேர்வு தொடர்பான விவாதம் முடிவுக்கு வந்தது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கட்சி பார்க்காமல் உடனுக்குடன் பிரச்சினைகள் மீது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்திற்கு பிறகு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு, எந்த விஷயத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதை குறிப்பிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், சட்டப்பேரவையில் நேரமில்லாத நேரத்தில் அனுமதி வாங்கிவிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் பேச வேண்டும் என்று தெரிவித்தார். எனினும் எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கு பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக் காலத்தில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீரழிந்தது என்பதை ஆதாரத்தோடு விளக்குவேன் என்றும் முதலமைச்சர் கூறினார். அதன் பிறகு பேசிய எடப்பாடி பழனிசாமி, தினந்தோறும் வழிப்பறி, கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள் நடப்பதாகவும், சென்னை விருகம்பாக்கத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டதாகவும் சாடினார். அதற்கு சபாநாயகர் குறுக்கிட்டு, இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டில் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாதது வேதனைக்குரியது என்றும், இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்றும் வினவினார். எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கட்சி பார்க்காமல் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து வருவதாக விளக்கம் அளித்தார். 31/12/2022 அன்று இரவு 10:45 மணிக்கு பெண் காவலர் R5 விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து உடனே FIR போடப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து அச்சம்பவத்தில் ஈடுபட்ட பிரவீன்குமார், ஏகாம்பரம் ஆகியோர் 3/1/2023 இரவு 10 மணிக்கு கைது செய்யப்பட்டு அடுத்த நாள் 4/1/2023 காலையே நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டனர். புகார் கொடுத்த அன்றே FIR பதிவு செஞ்சு புலன் விசாரணை நடத்தி 72 மணி நேரத்தில் கைது செய்து, எந்த வழக்கிலாவது அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுத்தது உண்டா என்ற அந்த கேள்வியை தான் நான் கேட்கிறேன். SP அந்தஸ்தில் உள்ள ஒரு பெண் போலீஸ் அதிகாரிகள் இருவரையே இது மாதிரியான புகார் அலைகழித்த ஆட்சி தானே அதிமுக ஆட்சி. ஆக இந்த அரசை பொறுத்த மட்டும் பெண்களுக்கு எதிராக, பெண் காவலர்களுக்கு எதிராக இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனினும் அவையில் முழுமையாக பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக கூறி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டம் ஒழுங்கு குறித்து பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இது யதார்த்த உண்மை. தினந்தோறும் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்த செய்தியைத்தான் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். அரசு விரைந்து இதற்கு நடவடிக்கை எடுத்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த செய்தியை அவையின் முன் வைத்தோம். அந்த பெண் காவலர்கள் புகார் செய்து கூட அதை நம்பாமல் DGP விசாரணை செய்துதான் கைது செய்யப்படும் என்று சொன்னால், இந்த அரசாங்கமும் சட்ட ஒழுங்கும் எப்படி தமிழகத்தில் நிலவுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பெண் காவலருக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்து விட்டது. அதைத்தான் இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். அதையும் பேசுவதற்கு மறுக்கப்பட்டு விட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் மீது இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டது தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், வேங்கைவயலில் நடந்த நிகழ்வு வருத்தமளிப்பதாக கூறினார். அந்த கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யப்பட்டதோடு அனைத்து குடிநீர் வழங்கக்கூடிய குழாய்களும் கிருமி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
நீர் மாதிரி சேகரிக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் தற்போது குடிநீர் சுத்தமாக உள்ளது என அறிக்கையை வரப்பெற்றுள்ளதாகவும் கூறினார். மேலும் அந்த கிராமத்தில் உள்ள 32 வீடுகளுக்கும் 2 லட்சம் ரூபாய் செலவில் முற்றிலும் புதிய இணைப்பு குழாய்கள் அமைக்கப்பட்டு சீரான குடிநீர் விநியோகம் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். 7 லட்சம் ரூபாய் செலவில் புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்வு தொடர்பாக சிறப்பு குழு அமைத்து 70 நபர்களிடம் இதுவரை விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பான புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மேற்பார்வையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இதுவரையில 70 நபர்களும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். பரஸ்பரம் குற்றச்சாட்டு, காரசார விவாதம், வெளிநடப்பு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சட்டப்பேரவையில் சில கேள்விகளாலும் பதில்களாலும் சிரிப்பலைகளும் எழுந்தன. கேள்வி நேரத்துடன் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இன்றைய கூட்டம் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் தொடங்கியது. சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்தனர். அந்த வகையில் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் கல்வராயன் மலைப்பகுதியில் கடுக்காய் விளைச்சல் அதிகமாக உள்ளதால் கடுக்காய் தொழிற்சாலை அமைக்க கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கடுக்கா கொடுக்காமல் தொழிற்சாலை அமைக்கும் என்று கூறினார். காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் உண்பேல், காலை ஊன்றி கோலை வீசி குலுங்கி நடப்பேல் என்று சொல்வார்கள். கடுக்காய் சாப்பிட்டவர்கள் மிடுக்காக நடப்பார்கள் என்று சொல்வார்கள். எங்கள் கல்வராயன் மலையிலும் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற சின்ன கல்வராயன் மலையிலும் அதிகமாக கடுக்காய் விளைகிறது. சிறிய தரகர்களால் அந்த பழங்குடியின மக்களுக்கு உரிய தொகை கிடைக்காமல் இருக்கிறது. ஆகவே சாயம் தயாரிப்பதற்கும் மருத்துவ குணமும் கொண்டுள்ள கடுக்காய் தொழிற்சாலையை எங்கள் மாவட்டத்தில் சங்கராபுரம் தொகுதியில் உள்ள கல்வராயன் மலையில் உருவாக்கி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கைக்கு அரசு கடுக்காய் கொடுக்காமல் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் பழனி சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ செந்தில்குமார் மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி கற்கக்கூடிய வகையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதையடுத்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி முதலமைச்சர் பொறுப்பேற்று 20 மாதங்களில் 31 கல்லூரிகள் தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு, இவ்வளவு தூரம் தொடங்கி வச்சிருக்கீங்க, எங்கள் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு என்று ஒன்று கேட்டார். கடந்த ஆண்டு 10 கல்லூரி என்று சொன்னார். தமிழக முதல்வர் பொறுப்பேற்று 20 மாதங்களில் 31 கல்லூரிகள் துவக்கப்பட்டிருக்கின்றன. அரசு கலைக்கல்லூரிகள் மட்டும் 20. நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. முதலமைச்சரிடம் சொல்லி அதுவும் இந்த பட்ஜெட்ல அறிவிக்க முடியுமா என்று பார்க்கிறேன். ஆக உங்களுடைய கோரிக்கை நீண்ட நாளாக இருக்கிறது. ஆனால் உங்க மாவட்டத்திலேயும் நாங்கள் உங்க தனியார் கல்லூரிகள் அரசு கல்லூரிகளாக மாற்றி இருக்கிறோம் அந்த பல்கலைக்கழக கல்லூரிகளை என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே அவைகளுக்கும் தொடர்ந்து இதெல்லாம் ஏற்பாடு செய்வோம். அரசு கலைக்கல்லூரியின் சார்பாக 20 கலைக்கல்லூரிகளும் 31 கல்லூரிகளை 1.5 ஆண்டில் துவக்கிய ஒரே அரசு நம்முடைய தளபதி அவர்களுடைய அரசுதான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. சனாதன தர்மம் என்பது தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்கியது என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜரின் 176வது ஆராதனை விழா நடைபெற்றது. இதில் ஆளுநர் ஆர் என் ரவி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் மற்றும் கர்நாடக இசைக்கலைஞர்கள் பங்கேற்றனர். தியாகராஜ சமாதியில் ஆளுநர் ஆர் என் ரவி தரிசனம் செய்தார். தியாகராஜர் ஆராதனை 175 ஆண்டுகளாக நடைபெறும் நிலையில் இதுவரை விஐபிக்கு என்று தனியாக மேடை அமைத்தது இல்லை. அங்கு முதல் முறையாக மேடை அமைக்கப்பட்டது. தியாகராஜரின் ஆராதனை விழாவில் ஆளுநர் முதல் முறையாக சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். பொதுவாக தமிழ்நாட்டில் நடக்கும் விழாக்களில் துவக்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதும்
விழாவின் முடிவில் தேசிய கீதம் பாடுவதும் வழக்கம். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக தியாகராஜ ஆராதனை விழாவில் முதலில் தேசிய கீதமும் அதற்கடுத்து தமிழ் தாய்வாழ்த்தும் பாடப்பட்டது. விழாவில் உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி, இந்தியாவின் கலாச்சார அடையாளம் ராமர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள மக்களை ராமர் ஆன்மீகத்தால் இணைத்துள்ளதாக கூறினார். இந்தியா முழுவதும் ராமரை விரும்புகின்றனர் என்று குறிப்பிட்ட ஆளுநர், திருவையாறு புண்ணிய தீர்த்தமாக விளங்குவதாகவும் இந்தியாவை உருவாக்கிய ரிஷிகளில் ஒருவர் தியாகராஜர் என்றும் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டுகளில் இந்தியாவை உலக நாடுகள் 3ஆம் தர நாடாக பார்த்ததாகவும் தற்போது இந்தியா உலகின் விஸ்வகுருவாக விளங்குவதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். உங்களில் என்னையும் எண்ணில் உங்களையும் காண்பதுதான் சனாதன தர்மம் என்று குறிப்பிட்ட ஆளுநர், சனாதன தர்மம் தமிழ்நாட்டில் இருந்துதான் துவங்கியது என்றும் கூறினார். This Sanatana Dharma that gave rise to a Sanatana Kalachara that doesn't exclude anyone, it includes everyone. And this wave which has started from south, it started from this very land Tamilnadu, it has spread over to the whole of country, and the whole of country got united as a one family, one kutumbam. இந்திய நாடு வலிமை மிக்க ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல என்றும், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ரிஷிகள் முனிவர்களால் உருவாக்கப்பட்டது என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி கூறினார். இந்தியா பொருளாதாரத்திலும் ராணுவத்திலும் ஆன்மீகத்திலும் வலிமை மிக்கதாக உள்ளோம் என்று கூறிய ஆளுநர், விவேகானந்தரின் கூற்றுப்படி நமது தசைகள் இரும்பாக இருக்கட்டும், இதயம் வேதாந்தியாக இருக்கட்டும், இந்தியா ஒளிர்கிறது என்று கூறினார். அதிமுக பொதுக்குழுவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. அதிமுக பொதுக்குழு வழக்குகள் தொடர்பான விசாரணை கடந்த ஒரு வாரமாக உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி மற்றும் ரிஷிகேஷ் ராய் அமர்வில் நடைபெற்று வருகிறது. செவ்வாயன்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் புதனன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அதிமுக தரப்பில் வழக்கறிஞர் வைத்தியநாதன் முதலில் ஆஜராகி வாதிட்டார். அவர் பொதுக்குழு உயரதிகாரம் கொண்ட அமைப்பு என்பதை மனுதாரரே மறுக்கவில்லை என்றும், ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு நோட்டீஸ் குறித்து ஓ பன்னீர்செல்வத்தின் குற்றச்சாட்டு தவறானது என்றும் தெரிவித்தார். தான் அதிமுக என ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றங்களில் கூறிக்கொண்டிருப்பதாகவும், ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு அவர் இதுவரை செல்லாததற்கு காரணம் போதிய எண்ணிக்கையில் கட்சி நிர்வாகிகள் அவரிடம் இல்லை என்பதே ஆகும் எனவும் குறிப்பிட்டார். ஓ பன்னீர்செல்வம் எதனால் நீக்கப்பட்டார் என்பதற்கான காரணத்தை விவரித்த போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நீக்கப்பட்டதை எதிர்த்து மனுதாரரை வழக்கு தொடராத நிலையில் அது தொடர்பாக வாதாட வேண்டாம் என கருத்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி, ஜெயலலிதா பொதுச் செயலாளராக இருந்த காலத்திலும் கூட பொதுக்குழுவே அதிமுகவின் உயர் அமைப்பு என வாதிட்டார். ஒருங்கிணைப்பாளர்களாக 2ஆம் முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அதற்கு பொதுக்குழுவின் ஒப்புதலை பெறவில்லை என்பதை நீதிமன்றம் கவனிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு, பொதுக்குழுவின் முடிவே இறுதி என்பதே அதிமுக சட்டம் என்று தெரிவித்தார். இரட்டை தலைமையால் தற்போது கட்சி நடவடிக்கைகளில் முடிவெடுப்பதில் தேவையற்ற சுணக்கம் ஏற்பட்டதால் தான் ஒற்றை தலைமை வேண்டும் என்ற நோக்கில் பொதுச் செயலாளர் பதவி மீண்டும் கொண்டுவர கட்சியினரால் தீர்மானிக்கப்பட்டது என்றும் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், பொதுக்குழுவில் ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி, கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என கூறிக்கொள்ளும் ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழுவுக்கு செல்லாமல் அதிமுக அலுவலகத்தை கும்பலாக சென்று தாக்கி சூறையாடியதால் அவரை நீக்க வேண்டும் என தீர்மானம் கொண்டு வந்ததால் தான் பொதுக்குழு அவரை நீக்கியது என்று கூறினார். மதிய இடைவேளைக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இபிஎஸ் தரப்பு வாதங்களுக்கு பதிலளித்து வாதாடப்பட்டது. இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்ததால் தான் கட்சி முடங்கும் நிலை வந்தது என்றும், தனி நீதிபதியின் தீர்ப்பால் தான் பிரச்சனை வலுத்தது என்றும் வாதிடப்பட்டது. அப்போது இருவருக்கும் பிரச்சனை வலுத்த பின் எப்படி இணைந்து பொதுக்குழுவை கூட்டுவார்கள் என நீதிபதிகள் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு சில கேள்விகளை முன்வைத்தனர். பரபரப்பாக வாதங்கள் முடிவடைந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களையும் 16ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் அதிமுக பொதுக்குழு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இந்த வழக்கின் தீர்ப்பு 16ஆம் தேதிக்கு பிறகு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அஜித், விஜய் படங்கள் ஒரே நாளில் வெளியான நிலையில் இருதரப்பு ரசிகர்களும் கொண்டாட்டங்களுடன் பல திரையரங்குகளில் தேவையற்ற சில நிகழ்வுகளையும் அரங்கேற்றினர். தங்கள் நாயகன் படத்தின் முதல் காட்சியை வரவேற்கும் விதமாக ரசிகர்கள் அஜித், விஜய் பேனர்களுக்கு மாலை அணிவித்து பால் அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்தும் பட்டாசு, வான வெடிகள் வெடித்தும் உற்சாகம் காட்டினர். நிலையில் அஜித் கட் அவுட்டில் உள்ள துப்பாக்கியிலிருந்து பட்டாசு வெடிப்பது போல் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. மேலும் டிஜே மூலமாக பாடல்கள் இசைக்கப்பட்டு ரசிகர்கள் ஆட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் விஜய் ரசிகர்கள் டிஜே பார்ட்டியுடன் வான வேடிக்கை நிகழ்த்தி உற்சாகமாக கொண்டாடினர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆர்கேபி திரையரங்கத்தில் அஜித் பேனருக்கு பால் ஊற்றியும் பீர் ஊற்றியும் ரசிகர்கள் அபிஷேகம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் வாரிசு படம் பார்த்துவிட்டு வந்த ரசிகர்கள் சுமார் 1000 பேருக்கு விஜய் மக்கள் இயக்கத்தினர் காலை சிற்றுண்டி வழங்கினர். இதேபோல் இலவச பிரியாணி, ரத்த தானம், பொங்கல் விழா என்று ரசிகர்கள் விதவிதமான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அஜித், விஜய் ரசிகர்களில் ஒரு சிலர் ஒன்று சேர்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஒரு சிலர் வீண் வம்புகளிலும் ஈடுபட்டனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கத்தின் கண்ணாடியை உடைத்த ரசிகர்கள் மாறி மாறி பேனர்களையும் கிழித்துக் கொண்டனர். இதையடுத்து காவலர்கள் இருதரப்பு ரசிகர்களையும் தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர். கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள திரையரங்கத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் ஒரே நேரத்தில் முண்டியடித்ததால் கண்ணாடி கதவுகள் உடைந்தது. படியில் ஏறும்போது தடுப்புக்காக வைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பிகளையும் உடைத்தனர். இதனால் காவல்துறையினர் தடியடி நடத்தினர். சேலத்தில் ஏஆர்ஆர்எஸ் திரையரங்கத்தின் கேட் திறக்கப்படாததால் அஜித் ரசிகர்கள் கேட்டின் மீது ஏறி திரையரங்கிற்குள்ளாக நுழைந்தனர். மேலும் உற்சாக மிகுதியில் கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்தினர். கூட்ட நெரிசலில் சிக்கிய அஜித் ரசிகரின் கால் முறிந்தது. திண்டுக்கல்லில் ரவுண்ட் ரோடு பகுதியில் உள்ள ராஜேந்திரா உமா திரையரங்கத்தில் அஜித் ரசிகர்கள் குவிந்ததால் சிறப்பு காட்சியை ரத்து செய்யுமாறு காவல்துறையினர் உத்தரவிட்டனர். அதை ஏற்க மறுத்த ரசிகர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பூவிருந்தவல்லி அடுத்துள்ள EVP சீமாஸ் வளாகத்தில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த ஹீலியம் கேஸ் பலூனில் பட்டாசு பொறிப்பட்டு பலூன் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் பாபு திரையரங்கத்தில் வருவாய் கோட்டாட்சியர் ஆய்வு மேற்கொண்டு பாதுகாப்பற்ற முறையில் வைக்கப்பட்ட பேனர்களை அகற்ற உத்தரவிட்டதை அடுத்து ரசிகர் மன்றத்தினர் பேனர்கள் அகற்றப்பட்டது. இதனிடையே சென்னை, அம்பத்தூர், மதுரை, சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் ரசிகர்கள் வீலிங் செய்து அச்சத்தை ஏற்படுத்தினர். சென்னையில் நடிகர் அஜித்தின் துணிவு பட கொண்டாட்டத்தின் போது லாரி மேலேறி நடனமாடிய இளைஞர் தவறு விழுந்து இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோகிணி திரையரங்கில் நள்ளிரவு 1 மணிக்கு துணிவு படத்தின் சிறப்பு காட்சியை காண முதல் நாள் இரவிலிருந்து அஜித் ரசிகர்கள் திரையரங்கு வளாகத்தை சுற்றி வளைத்தனர். திரையரங்கில் இருந்த கட்டவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் செய்தும் கத்தி கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர். நேரம் நெருங்க கூட்டம் அதிகரிக்க ரசிகர்களின் அட்டகாசங்கள் அதிகரித்தன. சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு வழிவிடாமல் இடையூறு ஏற்படுத்திய நிலையில் லாரி மீது ஏறி ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபட்டனர். உற்சாக மிகுதியில் நடிகரை போல மாசாக லாரியிலிருந்து இறங்க நினைத்து குதித்த ரசிகர் பரத்குமார் நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்து அலறி துடித்துள்ளார். அவருடன் வந்தவர்கள் பரத்குமாரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவருக்கு முதுகு தண்டுவடத்தில் காயம் ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்து சிகிச்சை அளித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி பரத்குமாரின் உயிர் பிரிந்தது. உயிரிழந்த பரத்குமார் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை ரிச்சி தெருவைச் சேர்ந்தவர். தந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் தாய் வீட்டு வேலைகளை செய்து வருகிறார். மிக ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த பரத்குமார் கிடைக்கும் வேலைகளை எடுத்து செய்து சம்பாதித்து வந்துள்ளார். அந்த பணத்தை சேர்த்து வைத்து தனது இளைய சகோதரி மற்றும் சகோதரனை படிக்க வைத்துள்ளார். இரவில் உணவு டெலிவரி பணியில் ஈடுபட்டு சேர்த்த 3500 ரூபாயை கொடுத்து துணிவு படத்தின் நள்ளிரவு 1 மணி முதல் காட்சிக்கான டிக்கெட்டை பெற்றுள்ளார். மகன் வேலைக்கு சென்றிருக்கிறான் என குடும்பத்தார் நினைத்திருக்க அவர் விபத்தில் காயமடைந்ததாக நள்ளிரவு 12:30 மணிக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மருத்துவமனைக்கு விரைந்து செல்ல பரத்குமாரை சடலமாக பார்த்த குடும்பத்தினர் இன்னும் கலங்கி நிற்கின்றனர். உன் வாழ்க்கை உன் கையில், வாழு வாழவிடு என நடிகர்களின் அறிவுரைகளை ரசிகர்கள் என்றும் கேட்டதாக தெரியவில்லை. ஆனால் மகனை இழந்த குடும்பத்தினர் உச்ச நடிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அஜித் ரசிகருக்கு, விஜய் ரசிகர் எல்லாருக்கும் சொல்றேன் நானு, உங்க ரசிகர்களை நீங்க தான் சொல்லி கொஞ்சம் சரிப்படுத்தணும். ஒரு உயிர் போகுதுன்னா அது உங்களுக்கும் தெரியும் அதோட எவ்வளவு இதுன்னு. உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், அந்த ஒரு இது மட்டும் உதவி மட்டும் கொஞ்சம் செய்யுங்க. இந்த துயர சம்பவம் நிகழாமல் இருந்திருந்தால் பரத்குமார் வரும் வெள்ளி அன்று புது இடத்தில் நிரந்தர வேலையில் சேர்ந்திருப்பார். கூட்டமாக சேரும் இளைஞர்கள் பொறுப்புடன் இருப்பதை பழக வேண்டும். பரத்குமாரின் மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சீர்திருத்தம், மாற்றம், முன்னேற்றம் எனும் பாதையில் 2014ஆம் ஆண்டு முதல் இந்தியா பயணிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசம் சார்பில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அந்த மாநிலத்தின் இந்தூர் மாநகரில் நடைபெற்று வருகிறது. இதற்கான தொடக்க விழா ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக தொடங்கியது. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், வலிமையான ஜனநாயகம் நிறைந்த இளைஞர் சக்தி, நிலையான அரசு ஆகியவை இந்தியாவுக்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளித்து வருவதாக கூறினார். 2014ஆம் ஆண்டிலிருந்து இந்தியா சீர்திருத்தம், மாற்றம், முன்னேற்றம் என்னும் பாதையில் பயணித்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், முதலீடுகளை செய்வதற்கு இந்தியா மிகச்சிறந்த இடமாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். உலக பொருளாதாரத்தில் இந்தியா நம்பிக்கை அளிக்கும் ஒளி புள்ளியாக திகழ்கிறது என்று சர்வதேச கண்காணிப்பு நிதியம் தெரிவித்ததை நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் துறை மீதான இந்தியாவின் நம்பிக்கை தற்போது மிகப்பெரிய அளவில் உயர்ந்துள்ளது என்றும், இதன் காரணமாகவே பாதுகாப்பு, சுரங்கம், விண்வெளி உள்ளிட்ட துறைகளும் தனியாருக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது என்றும் நரேந்திர மோடி தெரிவித்தார். G20 நாடுகளில் மிக வேகமான பொருளாதார வளர்ச்சியை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழும் என்று பொருளாதார ஒத்துழைப்பு வளர்ச்சி அமைப்பு கூறியிருப்பதையும் நரேந்திர மோடி மேற்கோள் காட்டியுள்ளார். ஆண்டில் உலகில் பெரும்பாலான நாடுகளில் பொருளாதார மந்தநிலை வரக்கூடும் என்று உலக வங்கி எச்சரித்துள்ளது. சர்வதேச நாடுகளின் ஒட்டுமொத்த உற்பத்தி நடப்பாண்டில் 1.7% இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த உற்பத்தி 3% இருக்கும் என்று ஏற்கனவே உலக வங்கி கணித்திருந்தது. இந்நிலையில் இது 1.7% மட்டுமே வளர்ச்சியடையும் என்று கூறப்பட்டுள்ளது. இது 1990ஆம் ஆண்டு பொருளாதார மந்தத்திற்கு பிறகு இதுவே மிகவும் குறைவான வளர்ச்சியாகும். எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான பணவீக்கம்,
பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அதிகரிக்கப்பட்ட வட்டி விகிதம், மீண்டும் பரவிய கொரோனா தொற்று, உலக நாடுகளுக்கு இடையே அதிகரித்துள்ள பதற்றம் ஆகிய காரணிகள் பொருளாதார மந்தநிலைக்கு அழைத்துச் செல்லும் என உலக வங்கி கூறியுள்ளது. Because of the possibility of inflation remaining elevated, that could trigger financial stress in some emerging market developing economies, and that could also trigger a global recession. We have a major war in Europe still there. Geopolitical tensions could escalate. Food and energy insecurity could be a problem. 80 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக ஒரே தசாப்தத்தில் இருமுறை பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டுள்ளதாக உலக வங்கி கூறியுள்ளது. உலக நாடுகளில் ஏற்பட்டுள்ள பருவநிலை மாற்றமும் பொருளாதார சுணக்கத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என உலக வங்கி பட்டியலிட்டுள்ளது. பருவநிலை மாற்றத்தால் பருவம் தவறிய தட்பவெப்பம் நிலவுவதாகவும் இது நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தில் தடையை ஏற்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 2024ஆம் ஆண்டில் 2.7% அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளில் வளரும் நாடுகளில் தனிநபர் வருமானம் 2.8% அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே உலக வங்கி கணித்திருந்ததை விட 1% குறைவு. இந்தியாவை பொறுத்தவரை உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 6.9% குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. உலக பொருளாதார மற்றும் அதிகரித்து வரும் நிச்சயமற்ற தன்மை ஏற்றுமதி மற்றும் முதலீட்டு வளர்ச்சியை பாதிக்கும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட 7 மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் இந்தியாவின் வளர்ச்சி மிகவும் வலுவான நிலையில் இருக்கும் என்றும் உலக வங்கி கூறியுள்ளது. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஜோஷிமத் நகரம் ஆண்டிற்கு 2.5 அங்குலம் என்ற விகிதத்தில் மூழ்கி வருவதாக ஆய்வில் கண்டறியப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இமயமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள சிறிய நகரமான ஜோஷிமத் பூலோக சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது. ஆனால் சமீப காலமாக சிறப்பு வாய்ந்த இந்த நகரம் நிலச்சரிவு மற்றும் நிலவெடிப்புகளால் பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல பூமிக்குள் புதைந்து வருகிறது. இங்குள்ள 4900 வீடுகளில் 810 வீடுகளில் விரிசல்கள் ஏற்பட்டு அவை வாழ தகுதியற்றவையாக மாறியிருக்கின்றன. இதையடுத்து அங்குள்ள மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். இந்த நிலையில் டேராடூனைச் சேர்ந்த இந்திய ரிமோட் சென்சிங் நிறுவனம் கடந்த 2 ஆண்டுகளாக நடத்திய ஆய்வின் செயற்கைக்கோள் தரவை வெளியிட்டுள்ளது. ஜூலை 2020ஆம் ஆண்டு முதல் மார்ச் 2022ஆம் ஆண்டு வரை சேகரிக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் முழு நகரமும் மெதுவாக மூழ்குவதை காட்டுகின்றன. சிவப்பு புள்ளிகள் மூழ்கும் பகுதிகளை குறிக்கின்றன. அவை ஜோஷிமத் நகரத்தில் மட்டுமல்லாமல் பள்ளத்தாக்கு முழுவதும் பரவி உள்ளதாக நிபுணர்களால் கூறப்படுகிறது. ஜோஷிமத் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் ஆண்டிற்கு 6.5 சென்டிமீட்டர் அல்லது 2.5 அங்குலம் என்ற விகிதத்தில் மெல்ல மெல்ல பூமிக்குள் புதைந்து வருவது இதன் மூலம் இறுதியாகிறது. ஜோஷிமத் நகரத்தில் மொத்தம் 4900 வீடுகளும் 400 தனியார் கட்டடங்களும் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அதில் 1790 வீடுகள் மட்டும் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலை நகரமான ஜோஷிமத் பகுதியில் மேற்கொள்ளப்படும் நகரமயமாக்கல் பணிகளால் தான் இதுபோன்ற மோசமான விளைவுகள் ஏற்பட்டுள்ளதாக இயற்கை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 1976ஆம் ஆண்டிலேயே ஜோஷிமத் நகரம் எதிர்காலத்தில் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து மிஸ்ரா கமிஷன் வெளியிட்ட அறிக்கையை தற்பொழுது பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் அறிக்கையின் பரிந்துரைகளை அமல்படுத்த தவறியதற்காக காங்கிரசும் பாஜகவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருகின்றன.